அதாவது ஒரு டைம் ஏறி இறங்குறதே கஷ்டம் அப்படிங்கும் போது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வாரமாக ஏறி இறங்கியிருக்கோம். அதுவுமே ஏறி இறங்குறது சும்மா இல்லை, ஒவ்வொரு 10 கிலோலேருந்து அதாவது 6 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இறங்குவோம். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சிங். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்தில் 6 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் வந்து எல்லாரும் வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது எதுவுமே இப்போ நம்ம உழவர பணிக்கு வந்த நண்பர்கள் யாருமே அந்த மாதிரி எதுவுமே நினைக்காம அந்த ஒரு நாளும் இயற்கைக்காகவும் இறைவனுக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து தன்னோட உடல் உழைப்பு டைம் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி மேலே போய் எடுத்து வராங்க. ஸோ அந்த மேலே போய் எடுத்துட்டு வர்றது சேலஞ்சிங் தான். குப்பை வந்து ஒரு புதருக்குள்ளேயோ இல்லை ஒரு பாறை இடுக்குள்ளேயோ அந்த மாதிரி தான் போய் சிக்கியிருக்கோம். அந்த மாதிரி போய் சிக்கிருக்குதுன்னா அங்கதான் மாசியான குப்பை இருக்குது. அதோ 1 2 இருந்துன்னா பரவாயில்ல, நாங்கள் ஒரு இடத்த போய் தொட்டோம்னா அங்கேயே 2 வாரம் 3 வாரம் எடுக்கிற அளவுக்கு குப்பை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங். இப்போ தோண்ட தோண்ட குப்பை வந்துட்டே இருக்கும். அந்த வந்து புதருக்குள்ள போய் எடுக்கும்போது அங்கே அட்டை அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் எடுக்கணும். அந்த வந்து குப்பை வந்து மண்ணுக்குள்ள லேயர் லேயராக பதிஞ்சிருக்கு. அதாவது பல வருட குப்பைகள். இப்போ லைட்டாக ஒரு பீஸ் மாதிரி தெரியும், நம்ம ஒரு சின்ன பீஸ் நினைச்சு அப்படி உருகும், அப்படியே ஒரு பெரிய மிளகாயுதம் வரும். அது அவ்வளவுதானே அப்படின்னு பார்த்துட்டா அங்கே மறுபடியும் லைட்டாக கேட்டுனா கீழே அடுத்த லேயர் இருக்கும், ஒரு மண் லேயராக போயிருக்கும். ஸோ இதனால என்ன பிரச்சனைனா அங்கே வந்து ஒரு செடி வளர்றதோ இல்லை வேர் படுறதோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்தா அங்கே அந்த இடத்துல மண் சரிவு அந்த மாதிரி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ என்னதான் வந்து கீழே வந்து ஃபாரஸ்ட்காரங்க நிறைய செக் பண்ணுறாங்க அண்டு வந்து அதுக்கான நிறைய கைடன்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.